அட்மின் பேனலை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம மாடல் வந்து கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த இடத்துல இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் மாடல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் ஸ்டூடெண்ட் பிராக்கெட்ல மாடல்ஸ் டாட் மாடல். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாடல்ல வெறும் 2 ஃபீல்டு மட்டும் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். லேட்டரா வந்து எக்ஸ்ட்ராவா ஃபீல்ட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நேம் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நேம் ஈக்குவல் டு மாடல்ஸ் டாட் கேரக்டர் ஃபீல்ட் மேக்ஸ் லென்த் ஈக்குவல் டு 200. அதுக்கப்புறம் ஏஜ்ங்கிற ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏஜ் ஈக்குவல் டு மாடல்ஸ் டாட் இன்டீஜர் ஃபீல்ட். இதுக்கு டிஃபால்ட் வேல்யூ வந்து 0 அப்படிங்கறது வந்து கொடுத்துடலாம். இப்போ ஒரு மாடல் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இது போய் டேட்டா பேஸ்ல ஆட் ஆகணும் அப்படின்னா மேக் மைக்ரேஷன்ஸும் மைக்ரேட்டும் வந்து நம்ம ரன் பண்ணியிருக்கணும். ஸோ டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கலாம். என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மேக் மைக்ரேஷன் கமாண்ட் வந்து ரன் பண்ணிக்கலாம். பைத்தான் manage.py மேக் மைக்ரேஷன்ஸ் மைக்ரேஷன்ஸ்ல எஸ் வந்து விட்டுட்டேன். அடுத்து மைக்ரேட் கமாண்ட் வந்து ரன் பண்ணணும். இப்போ நம்மளோட டேட்டா பேஸ்ல இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள் வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ டேபிளோட நேமும் நம்ம ஸ்டூடெண்ட்னு வச்சிருக்கோம். ஆப்போட நேமும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வந்து இருக்கு. இப்போ டேட்டா பேஸ்ல போய் பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு அந்த டேபிளோட நேம் வந்து இருக்கும். இப்போ ஒர்க் பெஞ்ச் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டேட்டா பேஸ் ஓபன் பண்ணிட்டு அதுல டேபிள்ஸ்ல பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இந்த டேபிள் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இங்க வர நேம் அப்படிங்கிறது வந்து நம்ம டேட்டா பேஸ்ல ஓபன் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான். மற்றபடி நம்ம லாஜிக்கு மாடலோட நேமை வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது மாடலுக்கு நம்ம கிளாஸ் நேம் என்ன வச்சோமோ அதை தான் வந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம். டேட்டா பேஸ்ல தெரிகிற மாதிரி அந்த ஆப்போட நேம் வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இங்க பார்க்கும்போது நமக்கு இந்த டேபிள் வந்து கிரியேட் ஆயிருக்கு. கூடவே ஐடி அப்படிங்கிறது வந்து நமக்கு கிரியேட் ஆயிருக்கும். இந்த ஐடி அப்படிங்கிறது நம்ம இந்த டேபிள்ல ஆட் பண்ண போற ஒவ்வொரு டேட்டாக்குமான யூனிக்கான ஒரு ஐடென்டிபிகேஷனா வந்து இருக்கும். இப்போ நம்ம அட்மின் பேனல்ல இருந்து இந்த டேட்டாவை ஆட் பண்ணும்போது அந்த ஐடி நம்பர்ஸை வந்து நம்மளால பார்க்க முடியும். இப்போ நம்ம மாடலை கிரியேட் பண்ணிட்டதுனால இனி நம்மளால அட்மின் பேனல்ல இருந்து இந்த மாடலுக்கு டேட்டாஸை ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அட்மின் பேனலை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அட்மின் பேனல்ல லாகின் பண்றதுக்காக யூசர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். அந்த யூசரை வந்து நம்ம இங்க இருந்து டெர்மினல்ல தான் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ டெர்மினல்ல கிளிக் பண்ணிட்டு பைத்தான் manage.py ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் கிரியேட் சூப்பர் யூசர் அப்படிங்கிறத நம்ம ஸ்பேஸ் இல்லாம டைப் பண்ணணும். ஸோ கிரியேட் சூப்பர் யூசர் அப்படிங்கிறத டைப் பண்ணதுக்கு அப்புறம் என்டர் கொடுங்க. ஒரு யூசர் நேம் வந்து வைக்க சொல்லி கேட்கும். உங்களுக்கு டிஃபால்ட்டா இந்த இடத்துல காட்டுற அந்த நேம் ஓகே அப்படின்னா நீங்க அதவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு என்டர் கீயை மட்டும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும். இல்ல வேற ஏதாவது யூசர் நேம் வந்து வேணும்னா இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோட நேமவே வந்து நான் டைப் பண்றேன். நேமை டைப் பண்ணிட்டு என்டர் வந்து கொடுத்துடலாம். ஸோ யூசர் நேம் வந்து கொடுத்துட்டோம். அடுத்து இமெயில் அட்ரஸ் வந்து கேட்கும். இமெயில் அட்ரஸ் வந்து நீங்க டைப் பண்றதா டைப் பண்ணிக்கலாம். இல்ல இமெயில் அட்ரஸ் இப்போ ஆட் பண்ண வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் எம்டியை விட்டுட்டு என்டர் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிடலாம். அடுத்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். பாஸ்வேர்டு வந்து நம்ம மேண்டட்டரியா கொடுத்தே ஆகணும். அண்ட் இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணும்போது பாஸ்வேர்டை அக்செப்ட் வந்து பண்ணிக்கும். பட் அது நமக்கு விசிபிளா இருக்காது. இப்போ என்னோட நேமவே வந்து எடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா பாஸ்வேர்டா வந்து கொடுக்க போறேன். இப்போ நான் டைப் பண்ணிட்டேன். பட் அது அந்த இடத்துல விசிபிளா வந்து இருக்காது. பேக்ரவுண்ட்ல அந்த வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ என்டர் கீயை வந்து ப்ரெஸ் பண்றேன். திரும்பவும் அந்த பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ண சொல்லும். மறுபடியும் என்னோட நேமை வந்து கொடுத்துட்றேன். இப்போ டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் திஸ் பாஸ்வேர்ட் இஸ் டூ சிமிலர் டு த யூசர் நேம் அப்படின்னு வந்து காட்டுது. ஏன்னா யூசர் நேம் எடுத்ததை நான் பாஸ்வேர்டா வந்து கொடுத்துருந்தேன். அப்புறம் கடைசியா பார்த்தோம்னா பைபாஸ் பாஸ்வேர்ட் வேலிடேஷன் அப்படின்னு வந்து கேட்குது. இப்போதைக்கு நம்ம வேலிடேஷன் எல்லாம் பார்க்க தேவையில்லை. பைபாஸ் பண்ணிட்டு யூசரை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒய் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். சூப்பர் யூசர் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு நமக்கு இங்கே ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஜாங்கோ அப்ளிகேஷனுக்கான யூசரை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு அட்மின் பேஜில் வந்து நம்ம லாகின் பண்ணிக்க முடியும். இப்போ அட்மின் பேஜை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராஜெக்டோட சர்வரை வந்து ரன் பண்ணி இருக்கணும். ஸோ பைத்தான் manage.py ஸ்பேஸ் ரன் சர்வர் ரன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ரௌசர்ல அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரௌசர்ல இந்த ஜாங்கோ ப்ராஜெக்டோட லேண்டிங் பேஜ் வந்து வந்திருக்கும்.
இங்க மேல பாத்தீங்கன்னா 127.0.0.1:8000 அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லாஷ் கொடுத்து அட்மின் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அட்மின் டைப் பண்ணி கடைசியா ஸ்லாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளால அட்மின் பேஜை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டைப் பண்ணதுக்கு அப்புறம் என்டர் கொடுங்க. இந்த மாதிரி ஜாங்கோ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஃபார்ம் வரும். யூசர் நேமும் பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லும். அண்ட் தீம் உங்களுக்கு வேணும்னா இங்க நீங்க கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் டார்க் தீம் வச்சிருந்தேன். இங்க கிளிக் பண்ணி என்னால ஒயிட் தீமுக்கு சேஞ்ச் பண்ண முடியுது. இதெல்லாம் ஜாங்கோவே டிஃபால்ட்டா நமக்கு தர ஆப்ஷன்ஸா இருக்கும். இப்போ நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து இந்த அப்ளிகேஷனுக்குள்ள லாகின் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு என்னோட யூசர் நேமை டைப் பண்ணிட்டேன். அண்ட் பாஸ்வேர்டையும் நம்ம இப்போ டைப் பண்ணிடுவோம். யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணதுக்கு அப்புறம் லாகின் கிளிக் பண்ணணும். இப்போ நமக்கு அட்மின் பேஜ்க்குள்ள எடுத்துட்டு வந்துருச்சு. கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்தோம்னா தான் அட்மின் பேஜுக்குள்ள வரும். இல்லைன்னா எரர் ஜென்ரேட் பண்ணும். அண்ட் இங்க பார்க்கும்போது சைட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு போட்டு அது கீழே அத்தன்டிகேஷன் அண்ட் அத்தரைசேஷன் அப்படின்னு இருக்கும். இதுல குரூப்ஸ் அண்ட் யூசர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜாங்கோ டிஃபால்ட்டா கொடுத்த யூசர் மாடலையும் குரூப்ஸ் அப்படிங்கிற மாடலையும் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த யூசர் மாடலுக்கு நேரம் கிளிக் பண்ணோம்னா அந்த யூசர் லிஸ்ட்டை பார்க்க முடியும். ஸோ இப்போதான் நம்ம கிரியேட் சூப்பர் யூசர் கமாண்ட் கொடுத்து ஒரு யூசரை கிரியேட் பண்ணியிருந்தோம். மினிமம் ஒரு யூசர் இருந்தால் தான் நம்மளால அட்மின் பேனலுக்குள்ள லாகின் பண்ண முடியும். பட் நம்ம லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கிருந்து நமக்கு தேவையான எக்ஸ்ட்ரா யூசர்ஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ நம்ம யூசர்ஸை ஆட் பண்ண போறது கிடையாது. நம்ம கிரியேட் பண்ண அந்த கஸ்டம் மாடல், அதாவது ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாடல் இங்க ஆட் பண்ணிட்டு அதுல நம்ம டேட்டாஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம். ஸோ இங்க ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுறேன். திரும்பவும் இங்க அட்மின் பேனலோட ஹோம் பேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம கிரியேட் பண்ண மாடலுக்கு டேட்டாஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷனை இங்க கிரியேட் பண்ணணும். அதாவது அந்த மாடலோட நேமை இந்த இடத்துல எடுத்துட்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா கோடு வந்துட்டு நம்ம எந்த ஆப்புக்குள்ள இருக்கிற மாடல் ஃபைல அட்மின் பேஜ்ல ரிஜிஸ்டர் பண்ணணுமோ அந்த ஆப்குள்ளேயே அட்மின் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இந்த admin.py அப்படிங்கிற ஃபைலை எடுத்துட்டோம்னா இங்க மேல பார்க்கும்போது இந்த அட்மின் ஆக்சஸ்க்கான பேக்கேஜை இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதுக்கு கீழே இருக்கிற இந்த கமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா மாடல்ஸ் இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரம் டாட் மாடல்ஸ் இம்போர்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அந்த மாடலை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நீங்க கோர் பைத்தான்ல ஒர்க் பண்ணும்போதே ஒரு பைத்தான் ஃபைல்ல இருக்கிற கண்டென்ட்டை இன்னொரு பைத்தான் ஃபைல்ல எப்படி இம்போர்ட் பண்றது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த இடத்துல நான் இன்னொரு டைம் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நமக்கு தேவையான மாடல் இந்த models.py ஃபைல்ல இருக்கு. அதை நம்ம இந்த admin.py ஃபைல்ல எடுக்கணும். இந்த ரெண்டு ஃபைலுமே எங்க இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற சேம் ஃபோல்டருக்குள்ளதான் இருக்கு. அப்படி ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கிற ஒரு ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைலுக்கு டேட்டாவை ஷேர் பண்ணணும் அப்படிங்கும்போது டேட்டா எந்த ஃபைல்ல ரிக்வயர்டா இருக்கோ அந்த ஃபைல்ல ஃப்ரம்க்கு அப்புறம் டாட் கொடுக்கணும். ஃப்ரம் ஸ்பேஸ் டாட் கொடுத்தோம்னா அந்த டாட் அப்படிங்கிறது கரண்ட் ஃபோல்டர் அப்படிங்கிறது மீன் பண்ணும். இப்போ கரண்ட் ஃபோல்டர் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். டாட்க்கு அப்புறம் என்ன கொடுக்கணும்னா ஃபைலோட நேமை கொடுக்கணும். ஸோ நமக்கு அட்மின் பேஜுக்குள்ள models.pyங்கிற ஃபைல் இருக்கிற கண்டென்ட் தான் வேணும். ஸோ மாடல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கோம். .py அப்படிங்கிறது தேவைப்படாது. அதுக்கப்புறம் அதுல இருந்து நமக்கு என்ன எடுத்துக்கணுமோ அதை இம்போர்ட் அப்படிங்கிற கீவேர்டுக்கு அப்புறம் கொடுக்கணும். ஸோ models.py ஃபைல்ல இருந்து நமக்கு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாடல் தான் தேவைப்படுது. அந்த மாடலை இங்க இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கீழே admin டாட் சைட் டாட் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டரோட பிராக்கெட்ஸ்குள்ள நம்மளோட மாடல் நேம் என்டர் பண்ணியிருக்கணும். இதை என்டர் பண்ணதுக்கு அப்புறம் சர்வர் ரன் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கிங்க. சர்வர் ரன் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது எந்த எரரையும் ஜென்ரேட் பண்ணலன்னா ப்ரௌசர் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஸோ மேனுவலா ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அந்த டேபிள் அப்படிங்கிறது இங்க ஆட் ஆயிக்கும். அண்ட் இங்க பார்க்கும்போது மேலையும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்திருக்கும். இது எதுக்குன்னா ஒவ்வொரு ஆப்புக்குமான செப்பரேட் டைரக்டரி இந்த இடத்துல மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுங்கிற ஆப்பு கீழே எத்தனை மாடல் கிரியேட் பண்ணாலும் அது எல்லாமே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே வந்திருக்கும். அண்ட் இங்க பார்க்கும்போது இன்னொரு டவுட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இப்போ நம்ம மாடல் கிரியேட் பண்ண போது அந்த மாடலோட நேம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சிருக்கோம். ஆனா அட்மின் பேஜ்ல இது ஷோ ஆகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ அட்மின் பேஜ் எந்த மாடல் ஆட் பண்ணாலும் சரி கூடவே எக்ஸ்ட்ராவா ஒரு எஸ் ஆட் பண்ணிக்கும். இப்போ நீங்க பர்சன் அப்படின்னு வச்சீங்கன்னா பர்சன்ஸ் அப்படின்னு மாத்திரும். இதை தவிர வேற எந்த சேஞ்சும் வராது. இப்போ நம்மளால இந்த மாடலை கிளிக் பண்ணி வியூ பண்ண முடியும்.
ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல எந்த டேட்டாவும் இல்லை, பேஜ் வந்து எம்டியா இருக்கு. இப்போ டேட்டாவை ஆட் பண்ணணும்னா 2 இடத்துல ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் ப்ளஸ் ஆட் அப்படிங்கிறது வந்து இருக்கு. இது ஆல்ரெடி நம்ம யூசருக்காக கிளிக் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல பார்த்தாலும் ஆட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். 2ல எதை கிளிக் பண்ணாலும் இந்த மாதிரி ஃபார்ம் வந்து வந்துடும். ஸோ ரெண்டுமே ஒரே பேஜுக்கான பட்டன்ஸ் தான். ஸோ எதை வேணாலும் கிளிக் பண்ணி இந்த ஃபார்ம் பேஜ் வந்து ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நம்ம மாடல்ல எத்தனை இன்புட் ஃபீல்டு வந்து வச்சிருக்கிறோமோ அந்த இன்புட் ஃபீல்டுக்கான HTML ஃபார்ம் ஃபீல்ட்ஸை வந்து இங்க ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க என்னோட நேமை வந்து ஆட் பண்றேன். ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துட்டோம். அடுத்து ஏஜ் வந்து கொடுக்கலாம். இப்போ 2 ஃபீல்டு தான் இருக்கு. 2 ஃபீல்டுக்கு வேல்யூ கொடுத்துட்டோம். அண்ட் இந்த டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடலாம். இப்போ அந்த டேட்டா போய் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்க்கும்போது ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் 1 அப்படின்னு வந்து ஷோ ஆகுது. ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இங்க வந்துட்டு என்ன பண்றேன்னா இந்த கொரியை ரெஃப்ரெஷ் வந்து பண்ணணும். ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு இந்த இடத்துல இந்த டபுள் ஏரோ சிம்பிள் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டேபிள் ரெஃப்ரெஷ் ஆயிக்கும். இங்க பார்க்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள்ல ஒரு புது டேட்டா வந்து ஆட் ஆயிருக்கு. நம்ம டேட்டா பேஸ்ல சொல்லும் போது ஒரு ரோ ஆஃப் டேட்டாவை ரெக்கார்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம், இல்ல ஜஸ்ட் ஒரு ரோ ஆஃப் டேட்டான்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இதே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் அந்த டேபிள்ல இருக்கிற ஒரு ரோ ஆஃப் டேட்டாவை ஆப்ஜெக்ட் அப்படின்னு தான் வந்து கன்சிடர் பண்ணோம். ஸோ அதனாலதான் இந்த இடத்துல என்ன வந்திருக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் 1 அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. இப்போ அந்த டேபிள்ல ஒரு ரோ ஆஃப் டேட்டா இருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் 1 அப்படின்னு வந்திருக்கு. இன்னொரு டேட்டாவை ஆட் பண்ணோம்னா ஆப்ஜெக்ட் 2 அப்படின்னு வந்து வரும். அண்ட் இப்போ டேட்டா பேஸ்ல பார்த்தோம்னா இந்த ரோ ஆஃப் டேட்டாக்கு நம்ம ஐடி வந்து கொடுக்கல, பட் இந்த இடத்துல 1 அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டேட்டா அப்படிங்கிறதுனால இதுக்கு ஐடி 1 அப்படிங்கிறது வந்து அலோகேட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் எத்தனை டேட்டா வந்து ஆட் ஆகுதோ ஐடி அப்படிங்கிறது கண்டினியூஸ் நம்பர்ஸ்ல இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வந்து போகும். அது நம்ம கொடுக்க மாட்டோம், அது ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகிக்கும். இப்போ இன்னொரு 2 டேட்டா வந்து அட்மின் பேஜ்ல இருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் ஆட் ஸ்டூடெண்ட் வந்து கொடுக்குறேன். இங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட் 2 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஏஜ் வந்து 21. சேவ் அண்ட் ஆட் அனதர் வந்து கொடுக்குறேன். இங்க ஸ்டூடெண்ட் 3 அப்படின்னு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏஜ் வந்து 25 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிடுறேன். இப்போ பார்க்கும்போது 3 ரோ ஆஃப் டேட்டா வந்து ஆட் பண்ணிட்டோம். இதை டேட்டா பேஸ்லயும் வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ 3 ரோ ஆஃப் டேட்டா இருக்கு. இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 3 ரோவை ப்ரோக்ராமிங் வந்து என்னவா கன்சிடர் பண்ணோம்னா 3 ஆப்ஜெக்டா வந்து கன்சிடர் வந்து பண்ணோம். ஸோ அதனாலதான் இங்க பார்க்கும்போது நமக்கு ஆப்ஜெக்ட் 1, 2, 3 அப்படின்னு வந்து வந்திருக்கு. இதே யூசர் மாடல்ல பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு வராம யூசரோட நேம் வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த ஸ்டூடெண்ட் மாடல்லையும் வர டேட்டால ஏதோ ஒரு ஃபீல்டு நேம் வந்து நம்ம இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் டிஸ்பிளே பண்றதுக்கு பதிலாக ஷோ பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம ரிட்டர்ன் ஸ்ட்ரிங் அப்படிங்கறத ஒன்று ஜென்ரேட் பண்ணுவோம். அந்த ரிட்டர்ன் ஸ்ட்ரிங் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம்னா நம்மளோட மாடல் வந்து வந்துக்கணும். மாடலுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதணும். டெஃப் டபுள் அண்டர்ஸ்கோர் எஸ்டிஆர் டபுள் அண்டர்ஸ்கோர் பிராக்கெட் உள்ள செல்ஃப் அப்படிங்கறது வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வெளியே கோலன். ஸோ ரிட்டர்ன் ஸ்ட்ரிங்கான ஃபங்க்ஷன் வந்து எழுதிட்டோம். இப்போ இதுல ரிட்டர்ன்கிற கீவேர்டு வந்து கொடுத்துட்டு நம்ம என்ன ஃபீல்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம் அந்த ஃபீல்டு நேமை வந்து மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல நேம் அப்படிங்கிற ஃபீல்டை வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். ஸோ செல்ஃப் டாட் நேம் அப்படிங்கறத நான் கொடுத்துட்டேன். இப்போ ப்ரௌசர் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் நேம்ங்கிற ஃபீல்டை வந்து ரிட்டர்ன் பண்ணதுனால அந்தந்த ரோ ஆஃப் டேட்டால நேம்ங்கிற காலம்க்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம கிரியேட் பண்ண மாடலுக்கு அட்மின் பேனல் இருந்து டேட்டாவை எப்படி ஆட் பண்றது அப்படின்னு வந்து பார்த்தோம். இப்போ ஆல்ரெடி ஆட் பண்ண டேட்டாவை கிளிக் பண்ணி நம்மளால வியூ பண்ண முடியும். வியூ பண்றது மட்டும் இல்லாம இங்க ஏதாவது சேஞ்சஸ் வந்து பண்ணணும், அதாவது அப்டேட் பண்ணணும் அப்படிங்கும்போது அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ 21க்கு பதிலாக 23 வந்து கொடுக்குறேன். டைப் பண்ணிட்டு சேவ் கொடுக்குறேன். ஸோ இது சேவ் ஆயிக்குச்சு. இப்போ 23 அப்படிங்கிறது டேட்டா பேஸ்லேயே அப்டேட் ஆயிருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட் 2க்காக ஏஜ் வந்து 21ல இருந்து 23 அப்படின்னு வந்து அப்டேட் ஆயிடுச்சு. அண்ட் இது போக நமக்கு அட்மின் பேனல்ல இருந்து டெலிட் பண்ற ஆப்ஷன் வந்து இருக்கு. இப்போ ஒரு டேட்டா வேணாம் அப்படிங்கும்போது அதை நம்ம டெலிட்டும் வந்து பண்ணிக்கலாம். டெலிட் கிளிக் பண்ணோம்னா எஸ் ஐம் ஷோர் அப்படிங்கறது கொடுத்தோம்னா டெலிட் ஆயிரு. இல்லை நோட் டேக் மீ பேக் அப்படிங்கறது வந்து செலக்ட் பண்ணோம்னா டெலிட் ஆகாம ரிட்டர்ன் ஆயிக்கும். ஸோ இப்போ நான் வந்து டெலிட் பண்றேன். டெலிட் செலக்ட் பண்ணிட்டு எஸ் ஐம் ஷோர் அப்படிங்கறது வந்து கொடுக்குறேன். அந்த ஸ்டூடெண்ட் 2 அப்படிங்கிற டேட்டா வந்து டெலிட் ஆயிருச்சு. இப்போ டேட்டா பேஸ் வந்துட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுவோம். ஸ்டூடெண்ட் 2 அப்படிங்கிறது வந்து டெலிட் ஆயிருச்சு. இப்போ பார்க்கும்போது ஐடி 1 இருக்கு. ஐடி 2க்கான டேட்டாவை டெலிட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஐடி 3 வந்து இருக்கு. ஸோ நம்பர் ரீஅரேஞ்ச் வந்து ஆகாது. இப்போ ஒரு ரோக்கு ஒரு ஐடி நம்பர் வந்து அலோகேட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த நம்பர் அப்படிங்கிறது ரிசர்வ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை டெலிட் பண்ணிட்டா கூட அந்த பர்டிகுலர் ரோக்கு அலோகேட் ஆயிருந்த அந்த ஐடி நம்பர் அப்படிங்கிறது
வேற ரோக்கு போய் அது அலோகேட் ஆகாது. இப்ப ஐடி 2 வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டோம். இப்ப போய் ஸ்டூடெண்ட் 4 அப்படின்னு புது டேட்டா வந்து ஆட் பண்ணலாம். ஏஜ் வந்து 28 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இப்ப சேவ் பண்ணிக்கிறேன். இங்க வந்து 3 டேட்டா தான் வந்து இருக்கு. இப்ப டேட்டா பேஸ் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இங்கேயும் 3 டேட்டா தான் வந்து இருக்கு. ஆனா ஐடிங்கிறது 1 2 3 அப்படின்னு ரீஅரேஞ்ச் ஆகாம புதுசா ஆட் ஆன அந்த ஸ்டூடெண்ட் 4 அப்படிங்கிற அந்த ரோக்கு வந்து ஐடி 4 அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. அப்போ ஒன்ஸ் ஒரு ஐடி டெலிட் ஆயிடுச்சுன்னா கூட அந்த ஐடி வந்து புதுசா வர எந்த ரோக்கும் போய் அலோகேட் வந்து ஆகாது. ஸோ இப்படி இருக்கிறதுனால நிறைய யூனிக்கான ரெஃபரன்ஸ் தேவைப்படுது. லாஜிக் எழுதும் போது அந்த ரெஃபரன்ஸ் வந்து நமக்கு வேணும் அப்படிங்கும்போது இந்த ஐடி ஃபீல்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண மாடலுக்கு அட்மின் பேனல் மூலியமா எப்படி டேட்டா வந்து ஆட் பண்றது அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். அடுத்ததா வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா ப்ராப்பரா ஒரு ஏபிஐ வந்து எழுதி அந்த ஏபிஐ மூலியமா எப்படி டேட்டா பேஸ்ல இந்த டேட்டா வந்து இந்த மாடலுக்காக ஆட் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்னு வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Django REST ஃப்ரேம்வொர்க்கை கம்ப்ளீட்டா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு Django REST ஃப்ரேம்வொர்க் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.